இன்னைக்கு அமுதா சமையல்ல அறுசுவையான நார்த்தங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு நார்த்தங்காவை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் 15 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய் இதையும் பொடியா வெட்டி வச்சுக்கலாம். ஒரு கடாயில 100 மில்லிலிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நறுக்கிய வெங்காயமும் போட்டு வச்சுக்கக்கூடிய பச்சை மிளகாயை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச நார்த்தங்காயை அதில் போட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கி மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சுருவோம். எண்ணெயில் நார்த்தங்காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி போட்டு நல்லா கிளறிட்டு காயில் மசாலா சேர்ந்த உடனே எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி ஊற்றி அதோட 1/2 கப் தண்ணியும் சேர்த்து கிளறி வறுத்த பெருங்காயம் ஒரு துண்டு போட்டு கலக்கி மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடுவோம். நார்த்தங்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 50 கிராம் நாட்டு வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வத்த விட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்தா அறுசுவையான நார்த்தங்காய் பச்சடி தயாராகிறோம். நாக்கின் சுவை மொட்டுக்களை தூண்டக்கூடிய இந்த வீரவநல்லூர் நார்த்தங்காயில் நீங்களும் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இது மாதிரி நிறைய அறுசுவையான சமையலுக்கு அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.